Hello guys, again welcome back to my channel. Gold பொறுத்தவரையிலும் நம்மளுடைய லைஃப்ல ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்கு அப்படினே சொல்லலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படினா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நம்மள விட்டுட்டு போனாலும் அதாவது சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லாம விட்டுட்டு போனாலுமே நம்ம வாங்கி வச்ச அந்த கோல்ட் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகிற வகையில அந்த இடத்துல நிக்கும். ஸோ அதை பொறுத்தவரையிலும் அது நீங்கள் வாங்கி வச்சு எவ்வளோ நாளாக ஆனாலும் சரி அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்து நிற்குமே தவிர ஒருபோதும் தாழ்ந்து இருக்காது. ஸோ அந்த விதத்தில் கோல்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு சேவிங்ஸாகவும் பார்க்கலாம், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கோல்டு அப்படிங்கிறது அதிகமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு சொசைட்டியில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுமே அதாவது மரியாதை அப்படிங்கிறதுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 2 in 1 கோல்டு அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. அந்த மாதிரி கோல்டை சேவ் பண்ணுறதுக்கு மொத்தமாக 7 மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் பெஸ்ட்டான மெத்தட் எது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதாவது அந்த விதத்தில் நீங்கள் கோல்டை பை பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களோட அமௌண்ட் அப்படிங்கிறது அதிக அளவில் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், அந்த விதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்க்க ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்பொழுது கோல்டு அப்படிங்கிறது அதாவது பணத்தை கொடுத்துட்டு கோல்டை நம்ம கையோட வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கும்பொழுது ஸோ நம்மளை விட்டு அந்த கோல்டு எங்கேயுமே போகாது. ஸோ அதனோட ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அந்த ஒரு ரீசனால் நம்ம எல்லோருமே ஃபிசிக்கல் கோல்டு காசு கொடுத்து வாங்குறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது காட்டுவோம். அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் நகை வாங்குறது தான். ஸோ நகை வாங்கும்பொழுது செய்கூலி சேதாரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்த மூணுமே எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போக இந்த அளவுக்கு அதிகப்படியான அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்த இந்த அமௌண்ட்டை அந்த கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் அப்படிங்கிறது ஆகிரும். ஸோ ஒரு நகையாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டு நீங்கள் கோல்டு வாங்கும்பொழுது ஒரு நகையாக வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்காது. அதே சமயத்தில் கோல்டு காயின் அப்படிங்கிறது செகண்டரி ஆப்ஷனாக இருக்குது. நிறைய பேர் இப்போதைக்கு கோல்டு காயின் அப்படிங்கிறதும் வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கோல்டை கொண்டு போய் கடையில் சேல் பண்ணலாம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைரெக்டாக காயினை வாங்கிக்கிட்டு அமௌண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ரிட்டர்ன் பண்ணாலுமே அன்னைக்கு அவங்க விற்கக்கூடிய அந்த காயின் ரேட்டுக்கும் நீங்கள் விற்கக்கூடிய அந்த காயின் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த கோல்டு காயின்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாங்கும்பொழுது செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது எங்கேயுமே வாங்குறது இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது இருக்கும். பட் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3500 சம்திங் வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டியாக போனது போக ரீமைனிங் இருக்கக்கூடிய கோல்டு தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே இதில் ஒரு சில மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வித்தவுட் ஜிஎஸ்டிலையும் காயின் அப்படிங்கிறத வாங்க முடியும். அந்த மாதிரி காயினை வாங்கும்பொழுது அது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே கேஸ், இதுக்கு அடுத்து தான் ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக பை பண்ணுறது தான். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டை பொறுத்தவரைக்கும் இப்போது ரீசெண்ட் டைமில் நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்க, அதாவது நிறைய கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்க. அதில் இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆரா கோல்டு அப்படிங்கிறது இருக்குது. ஆரா கோல்டை பொறுத்தவரைக்கும் இப்போது ரீசெண்ட் டேஸில் A2D கூட ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் மாதிரியான சேனல் கூட இந்த டிஜிட்டல் கோல்டு பை பண்ணுறதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட எப்போ அமௌண்ட் இருந்தாலும் சரி அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட அந்த 100 ரூபாய்க்கு கோல்டு அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரே விஷயத்தை மட்டுமே ஹைலைட் பண்ணி நிறைய கம்பெனிஸ் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் கோல்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு வாங்கும் பொழுதுமே அதுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். வித்தவுட் ஜிஎஸ்டியில் உங்ககிட்ட கோல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் சரி இல்லை எப்படியா இருந்தாலும் சரி. அதே மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் பாராக வாங்கினாலுமே இங்கே லோக்கல் ஷாப்பில் வந்து சேல் பண்ணுறதும் கஷ்டம். திரும்பவும் அதை நகையாக மாற்றுறதா இருந்தாலுமே அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது குறைச்சி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஒன்று தான், இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டாக சேவ் பண்ணிக்கிறதும் ஒன்று தான். பட் இருந்தாலும் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் கோல்டை பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஜஸ்ட் 100 ரூபாயை கூட சேர்த்தலாம் அப்படிங்கிறதான். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டாக அடுத்து ஒரு சூப்பரான வே அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் பெஸ்ட்டாக இருக்குமே தவிர இந்த ஆப்ஷனை வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் சொல்ல முடியாது. அந்த விதத்தில் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3வது ஆப்ஷனாக கோல்டு ETF பர்ச்சேஸ் பண்ணுறதை வச்சுக்கலாம். ஸோ ETF அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ்க்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி வைக்கிறதா. ஸோ இது வந்து கோல்டு ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த ETF ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வேரியேஷன் அப்படிங்கிறதுமே இருக்கும். பட் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வச்சுருக்கணும். மற்றபடி நீங்கள் வந்து ரெகுலராக ஷேர்ஸ் வாங்கி எப்படி சேல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் இதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நீங்கள் ஷார்ட் டேர்மாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
பட் லாங் டேர்மாக நீங்கள் இந்த மாதிரி ETF ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ETF ஸ்டாக் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து 80,000 ரூபாய் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ETF ஸ்டாக் வந்து நீங்கள் இப்போ 60 ரூபாய்க்கு வாங்க முடியும். உங்களால் 60 ரூபா இருந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி உங்ககிட்ட எப்போலாம் 60 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் இருக்குதோ அப்போலாம் ஒவ்வொரு ஸ்டாக்காக கூட உங்களால் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ ஒரு 1 இயர்க்கு அப்புறமா இப்போ 80,000 ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு பவுன் நகை வந்து அப்படியே டபுள் மடங்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நீங்கள் 60 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்த இந்த ETF ஸ்டாக்குடைய வேல்யூவும் அப்படியே டபுள் மடங்காக சேஞ்ச் ஆகி நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி, அப்போது இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ்க்கு அதனுடைய ப்ரைஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது இந்த ETF ஸ்டாக்லையும் இருக்கிறதுனால ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சதுனா கூட நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வைக்கிற மாதிரியே இதில் ETF ஸ்டாக்காக வாங்கி வச்சுக்க முடியும். பட் இங்கே என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக பை பண்ணும்பொழுது GST அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் இங்கே வந்து GST அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த கம்பெனிக்கிட்ட இருந்து இந்த ஸ்டாக் வாங்க போகிறீங்களோ அதுக்கான ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ETF ஸ்டாக்காக கோல்டை பை பண்ணி வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதனுடைய லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு எப்போ சேல் பண்ணணுமோ அப்போ ஈஸியாக சேல் பண்ணிவிட்டு கேஷாக உங்களுடைய பேங்க்குக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் கோல்டு ப்ரைஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கலாம். சேம் டைம் இதுலேயே இன்னும் 2 வழிகளில் நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதாவது கமாடிட்டி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பல்க் ஆர்டராக இதே மாதிரியே கோல்டு பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்க் ஸ்டாக்காக பை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம முன்னே பார்த்த மாதிரி ETF ஸ்டாக்காக கூட வாங்கிக்கலாம். சேம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது SBI இருக்காங்க, இல்லை வேறு நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோல்டு ப்ரைஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகுதோ அதே மாதிரியே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஹையானாலும் சரி லோவானாலும் சரி அது என்ன ரிசல்ட்டோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் சேவ் பண்ணும்பொழுது அந்த கம்பெனிஸ்க்கான ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கமிஷன் அப்படிங்கிறதுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் 4வது இருக்கக்கூடியது தான் சாவரின் பாண்ட் அப்படிங்கிறது. இதை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பேங்க் சைடு இருந்து இவங்க கொடுப்பாங்க. அதுவும் ஒரு பர்டிகுலர் டைமில் தான் உங்களுக்கு வந்து கோல்டு வேல்யூக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட பாண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பாண்ட்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த பாண்டோட வேல்யூமே அதிகமாகும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் RBI அப்ரூவ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பாண்டு தான். ஸோ அதனால் வந்து 100% ட்ரஸ்டட் தான். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே சமயத்தில் இந்த பாண்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் அந்த சாவரின் பாண்ட் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த சாவரின் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு 2.5% பர் ஆனியம் வந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் கோல்டு ப்ரைஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் அதிகமாகுதோ அதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம ETF-ஆக வாங்கினாலும் சரி, இல்லை கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நமக்கு அந்த கோல்டு வேல்யூ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிடும். பட் இந்த சாவரின் பாண்டை பொறுத்தவரைக்கும் 2.5% பர் ஆனியம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லாக்இன் பீரியட் வந்து கொடுப்பாங்க. அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சால் தான் உங்களால் வந்து அந்த பாண்ட்ஸை சேல் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வேல்யூக்கான மணியை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதில் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த பாண்டை வந்து இடையில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்க முடியும். பட் அதுக்கு ஒரு சில சார்ஜஸ் அப்படிங்கிறத அவங்க பிடிச்சது போக ரீமைனிங் அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் இந்த லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து கோல்டில் எது அப்படிங்கிறது. கண்டிப்பாக சாவரின் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்ததாக நீங்கள் ETF-ஐ ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா சாவரின் பாண்டில் வந்து உங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போ வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக கேஷ் வேணும் அப்படின்னா விட்ரா பண்ண முடியாது. அப்படிங்கிற ரீசனால் நீங்கள் வந்து ETF-ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ETF கோல்டாக வாங்கி அதில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கோல்டு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். பட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது பக்கத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு சின்ன ஐடியா கேட்டுக்கிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேயும் உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஃப்டியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு காயின்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் கோல்டு காயின் வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் GST போக GST அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ட்ரா வரது வந்து உங்களுக்கு லாஸில் தான் நிற்கும். ஸோ இதுக்கு இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட் வே என்ன அப்படின்னா, கோல்டு காயின்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நியரில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ஃபேமிலி சர்க்கிள்லையோ யாராவது வச்சுருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் வந்து சேல் பண்ணும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி கேட்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சேல் பண்ணும்பொழுது அந்த வித்தவுட் GSTயில் அவங்ககிட்ட இருந்து காயினை வந்து நீங்கள் கைமாற்றி வாங்கிக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி வாங்கும்பொழுது அந்த ஜிஎஸ்டியை கம்மி பண்ணி கோல்டு ரேட்டுக்கே உங்களால் கோல்டு அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் கூட அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரும் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்ததாக லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையாக பை பண்ணுறது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை விட ஒரு ஒர்ஸ்டான பிளான் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் நகையாக வாங்குறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நகை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கும் ஆடம்பரத்துக்காக வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர ஒருபோதும் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்கள் நகையை வாங்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீஃபரன்ஸ் வந்து சாவரின் பாண்ட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோல்டு ETF ஸ்டாக் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கோல்டு காயின்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக வேணால் நீங்கள் கோல்டு நகையாக வாங்குறத வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஆர்டர் அப்படிங்கிறது. இந்த ஆர்டரில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சேவ் ஆகும் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஓகே கேஸ், அதே சமயம் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் கோல்டு சேவ் பண்ணுறது ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அந்த விதத்தில் டிஜிட்டல் கோல்டை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் அப்ளிகேபிள் ஆகும். அவங்க ஹிடனில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டெல்லாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு கடைசியாக எனக்கு நகையாக வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போது தான் அவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் அப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய அண்ட் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் ஒருவேளை உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கி வைக்கலாமே தவிர ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கே வேணாலும் வாங்கி வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இனிமேல் வேணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி வீடியோ நிறைய இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வீடியோவில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.